மனசுல ராசா உன்னிடத்தான் இந்த ராசாவின் மனசுல ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ நீ யாரோ நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ பூவின் மகளே நீ யாரோ புன்னகை நிலவே நீ யாரோ பாதி கனவில் மறையும் பறவையா பூசு மஞ்சள் பூசிய பூவொன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனிங்கு என் கண்கள் பொய் சொல்லுமா வேறில்லாமல் பூ பூக்குமா கண்ணோடு ஆனந்தமா நெஞ்சோடு பூகம்பமா பிம்பமா ஹலோ வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. வாரம் இந்த நிகழ்ச்சியினூடாக நம் நாட்டு இசைக்கலைஞர்களுடைய பிரம்மாண்டமான திறமையில அவர்களுடைய குரல்ல பாடல்களாக இருக்கட்டும், அதையும் தாண்டி அவர்களுடைய இசையமைப்புல பிரம்மாண்டமான முறையில் ஒரு இசை கச்சேரி கோர்வையா இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்தும் கொடுத்துட்டு வரோம். இந்த வகையிலும் கூட இன்றைய தினத்திலும் அருமையான பாடல் தெரிவுகள் நம்ம வசம் இருக்குங்க. ஸோ நீங்களும் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு இந்த பாடல்களை கேட்டு மகிழ போறீங்க. அச்சு அசல் தென்னிந்திய பாணிக்கு ஒப்பாக எங்களுடைய கலைஞர்கள் என்ன மாதிரி இந்த பாடல்களை பாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதிகமான ஆட்கள் வந்து பார்க்கும் பொழுது இந்த கச்சேரிகளுக்கு ஏன் செல்வார்கள் அப்படின்னு சொன்னா, ஐயோ நமக்கு பக்கத்துல ஒரு ஜீவனுக்கு அந்த ஜீவனை நம்ம வெல்கம் பண்ணலையே. சரிங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அன்ராஜ் வந்து வணக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி, இல்ல நான் மக்கள் கூட பேசிடுறேன் அப்புறமா உங்க கூட பேசிடுறேன்ற மாதிரியே பேசிட்டே இருக்காங்க. நாங்க உங்க கூட பேசிட்டு இருப்போம். சோ மக்கள் கூட வந்து பேசும்பொழுது அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்றனால நான் மக்கள் கிட்டயே ஸ்ட்ரைட் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வணக்கம். ஓகே, வணக்கம். நிறைய நாளைக்கு அப்புறம் வந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுலையும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. எஸ், இந்த விடயம் தான். அதாவது நாங்க இப்ப கச்சேரிக்கு குறிப்பா கலின்ஸ்டா போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பாடல் எப்படி இருந்துச்சு, அந்த பாடல இவங்க எப்படி பாட போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக தான் அதிகமானாக்கள் போறது வழக்கம். அதை தாண்டி வந்து அதுல ஒரு வைப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம நாட்டு கலைஞர்கள் அந்த இசையை வந்து எப்படி பாடுறாங்க, ஸோ அதுக்கு நாம எப்படி வைப் பண்றோம் அப்படின்ற எல்லாமே வந்து ஒரு வேற லெவல் ஃபீல் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். ஸோ அந்த வகையில இன்றைய தின நிகழ்ச்சியிலும் கூட அந்த பாடல்கள், அதாவது தென்னிந்தியாவில் கலக்கின பாடல்களை நம் நாட்டு இசைக்கலைஞர்கள் எப்படி பாட போகின்றார்கள், அதே தாளம் அதே மெட்டு அதே ஸ்ருதி மாறாமல் பாடுகிறார்களா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியினூடாக பார்த்து நீங்களும் தெரிந்து கொள்ள போறீர்கள். ஸோ இன்றைய தினத்திலும் கூட அருமையான பாடகர்கள், அருமையான இசையமைப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குமே முதற்கண் வாழ்த்துக்கள். ஸோ நிறைய பேர் வந்து களங்கள் கிடைக்காமல் வந்து இன்றைய காலங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக எங்களுடைய டான் தொலைக்காட்சியானது அதற்கு ஒரு நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த கச்சேரி ஆரம்பம் எனக்கூடிய ஒரு களத்தை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இசைக்கலைஞர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றது என்னோட நம்பிக்கை. இல்லையா கலின்ஸ்? நிச்சயமாக அன்ராஜ், வந்து நீங்க சொன்ன மாதிரியே பல விஷயங்கள் நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. என்னன்னு சொன்னா, முதலெல்லாம் இந்த இசை கச்சேரி என்று சொன்னால் எப்பாவது இருந்துட்டு எங்காவது ஒரு இடத்துல தான் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து எவ்வளவோ சனம் வந்து அதிகமாக செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்று பார்க்கின்ற போது சாதாரணமாக தொலைக்காட்சிகளில் உண்டாகவே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது
வந்து சில சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வந்து இந்த கச்சேரிகளுக்கு சென்று பங்கு கொள்கின்ற வாய்ப்பு கிடைக்காது, அதனை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காது. ஆகிய வந்து எங்களுடைய இசைக்கலைஞர்கள், எங்களுடைய நாட்டு கலைஞர்களுடைய திறமைகளை நாங்கள் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கூட இந்த நிகழ்ச்சி அமையும் அப்படின்னு சொல்றேன். அதையும் தாண்டி வந்து நாங்க பார்க்கின்ற போது சில கச்சேரிகளில் வந்து குறிப்பிட்ட சில பாடல்கள் தான் பாடுவார்கள். ஒரு கேட்டகரி வச்சிருப்பாங்க, இந்த சாங்ஸ் தான் இந்த இந்த கச்சேரியில வந்து பாட முடியும் என்றவாறு. சோ எங்களுடைய இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அன்றைய காலம் நாங்க நினைச்சே பார்க்க முடியாது சில பாடல்கள், என்னடா இப்பதான் நாங்க புதுசா கேட்கிற மாதிரி இருக்கே என்ற மாதிரி இருக்கிற பழைய கால பாடல்களாக இருக்கட்டும், அல்லது புதுசா லாஸ்டா ரிலீஸ் ஆன பாடல்களாக இருக்கட்டும், அப்படி வந்து எல்லா விதமான பாடல்களையும் நாங்களுமே தர்றது வழக்கம். என்று சொன்னா எங்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து குழந்தைகளிடம் வந்து பெரியவங்க வரைக்குமே பார்த்து ரசிப்பது வழக்கம். எல்லோருமே பார்க்கின்ற போது அடடா எங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் தர்றாங்களே என்று யோசிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த சிந்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். இன்று எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியும் கூட நீங்க நினைப்பது போல பலவிதமான பாடல்களை சுமந்த வண்ணம் கொண்டு நகர காத்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நானுமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறேன்னு சொன்னா இந்த குழு வந்து எவ்வாறு பாட போகிறார்கள், எங்களுடைய இந்த இசை வாத்திய கருவிகளை வாசிப்பவர்கள் வந்து எவ்வாறு வாசிக்க போகின்றார்கள். நாங்கள் பாடலன் பார்க்கின்ற போது குரலை மட்டும்தான் எடுத்து நோக்குவோம், மாறாக வந்து இந்த இசை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர்கள் அந்த பக்கவாத்தியங்களை சரியாக வாசிக்கின்ற போதுதான் அந்த பாடல் கூட தெளிவாக எல்லோர் மத்தியிலும் வந்து உண்மையாக சென்று சேரக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வாறாக வந்து எங்களுடைய இந்த இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், வாத்திய கலைஞர்களாக இருக்கட்டும், எவ்வாறாக இன்றைய தினம் பங்காற்ற போகின்றார்கள் என்று சொல்லி பார்க்கல நாங்களுமே ரெடியா இருக்கோம். இன்றைய தினத்தினுடைய ஆரம்ப பாடலாக எந்த பாடல் இடம்பெற போகின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தால் ரீசெண்டா எல்லோரோட ரிங்டோனும் இந்த பாடல் தாங்க அப்படின்றத முதல் கேப்ஷனாவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதான் என்னோட போன்லையும் கூட ரீசெண்ட் டேஸ்ல கொஞ்ச நாளா இருந்துச்சு, அதுக்கப்புறம் மாத்திட்டேன் அப்படின்னும் பொழுது இப்போ அந்த ட்ரெண்டிங் போயிட்டு, பட் ரீசெண்ட் டேஸில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாடலாக இந்த பாடல் மாற்றப்பட்டுச்சு. அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியாதுங்க, பட் ட்ரெண்டிங் ஆச்சு, இப்பயும் ட்ரெண்டிங்கில் தான் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தால் கலின்ஸ்டா. அந்த பாடலை சொல்லணும் அப்படின்னு சொன்னாலே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாடலை பார்க்கறதுக்கு தான் சொல்லிக்கொள்ள முடியும். உனக்குள் நானே உருகும் இரவில், அப்படியா? எஸ், ஒத்திகை பார்த்திடவா மாறான பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்து வருவதற்கு தயாராக இருக்கின்றது. ஸோ குறிப்பாக இந்த பாடலை பார்க்கும் பொழுது சரத்குமார் மற்றும் ஜோதிகாவினுடைய ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தில் இடம்பெற்றதான ஒரு பாடல். ரொம்பவுமே அழகாக இருக்கும். இந்த வரிகளாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சரி அந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமாகவும் ஒரு ரொமான்டிக் சாங் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ அந்த பாடலை நம் நாட்டு கலைஞர்கள் எவ்வாறு பாட போகின்றார்கள் அப்படின்றது தான் பெரிய ஒரு விடயமாக இருக்கு. அப்படின்னு பொழுது பல பேருடைய விருப்ப தெரிவில் இருக்கக்கூடிய பாடல்கள், அப்படி இருக்கும்போது பல பேரும் அந்த பாடலை திரும்பி 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 ரிவைண்ட் பண்ணி கேட்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த வரிசையில் எல்லாருக்குமே வந்து அந்த டியூனா இருக்கணும், சரி அந்த ஏத்த இறக்கம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நம்ம நாட்டு கலைஞர்கள் எந்த மாதிரி பாட போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஸ்டில் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதே வெயிட்டிங்ல தான் நாங்களும் இருந்துட்டு இருக்கோம். அன்றால் சொன்னது போலே வந்து ஒவ்வொரு பாடல்களும் வந்து ஏதோ ஒரு மனநிலையை வந்து தூண்டிவிடக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த நாங்கள் பார்க்கின்ற போது ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு பாடல்களும் நாங்கள் தொடங்குகின்ற போது வித்தியாசமான கேட்டகரிஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லாஸ்ட் வீக் பார்க்கும்போது வந்து நாங்கள் ஒரு சேட் சாங் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த வகையில பார்க்கின்ற போது இந்த வீக் ஒரு லவ் ரொமான்டிக் சாங்னு தான் சொல்லிக்கொள்ள முடியும். உனக்குள் நானே உருகும் இரவில் என்று ஆரம்பிக்கிற பாடல் நாங்கள் எல்லோருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற பாடலும் கூட நிகழ்ச்சியில் உங்களுக்காக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க, பார்க்கலாம்.
ஆரம்பம் நிகழ்ச்சியில் அருமையான பாடல் தெரிவுகள் நம் நாட்டு இசைக்கலைஞர்களினுடைய இசை கோர்வையில தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்குது. நீங்களும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக என்ன சொல்றது, கிழமை நம்மளுடைய டான் தொலைக்காட்சியானது இந்த மாதிரியான இசைக்கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேளத்தை கொடுத்துட்டு இருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு பழைய கால பாடலை இந்த இடத்துல கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆரம்பத்துல வந்து பார்க்கும் பொழுது ஒரு மெலடி வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணி அடுத்து கொடுக்க போகின்ற பாடல் இது 90, 80களில் வந்த பாடல் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ராசாத்தி மனசுல என்றதான பாடல் தான் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுக்கு ரெடியா இருக்குது. ஸோ அந்த பாடல் வந்து பார்க்கும் பொழுது யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தால் கலின் ஸ்டார். அன்ராஜ் சொன்னது போல வந்து ஒவ்வொரு பாடல்களும் வந்து ஒவ்வொரு விதமான வாய்ப்பை வந்து எங்கள் மத்தியில வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில நாங்கள் பார்க்கின்ற போது ராசாத்தி மனசுல என்கிறதான பாடல் அநேகர் பார்த்து பாடியிருப்பாங்க. ராசாத்தி மனசுல ராசா உன் நினைப்பு தான் என்கிற வாரியார பாடல் வந்து ராசாவே உன்ன நம்பி என்கிறதான திரைப்படத்திலிருந்து வெளிவந்தது. பாருங்க, திரைப்படத்துக்கும் பாடலுக்கும் கூட எவ்வளவு தொடர்பு இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே வந்து அன்றைய கால திரைப்படங்கள் இப்படித்தான், திரைப்படங்களுடைய பேரிலேயே வந்து பாடல்கள் ஒலிப்பது வழக்கம். அது போல வந்து இந்த பாடலுமே வந்து மனதை உருக்கக்கூடிய ஒரு பாடல், ஒரு காதல் பாடல் என்று சொல்லிக் கொள்ள முடியும். அநேகர் பாடியிருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். எங்களுடைய நிகழ்ச்சியில் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆர்வத்தோடு இருக்கு. அதையும் தாண்டி கலின்ஸ்டா இந்த பாடல் ரொம்பவுமே சேலஞ்சிங்கா இருக்க போகுது நம்ம இசைக்கலைஞர்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள இயலும். அப்படின்னு பொழுது இந்த பாடல் வந்து அந்த காலத்துல வெளியாகி தேசிய விருதை பெற்ற ஒரு பாடலாகத்தான் இந்த பாடல் காணப்பட்டு இருக்குது. அதையும் தாண்டி இந்த பாடல்ல நடித்திருப்பார்கள் காமராயன் மற்றும் ரேகா. 2 பேருமே ஒரு பிரம்மாண்டமான நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ள இயலும். அந்த அளவுக்கு அவர்களுடைய நடிப்புக்கு வந்து அந்த காலத்துல அவ்வளவு டிமாண்ட் இருந்துச்சு. அவர்களுடைய படத்துக்கு குறிப்பாக பல ஃபேன்ஸ் வந்து கியூல நின்றுட்டு அந்த டிக்கெட் எடுத்து அந்த படத்தை பார்த்த வரலாறுகளுமே அன்றைய காலங்களில் காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் நம் நாட்டு கலைஞர்கள் எவ்வாறு பாட போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு ரெடியா இருப்போம். ஸோ பார்க்கலாமா கலைஞர்? ராசாத்தி மனசுல ராசா உன்னை நட்டுத்தா, இந்த ராசாத்தி மனசுல ராசா உன்னை நட்டுத்தா, புது நேசம் உண்டானது, இரு நெஞ்சம் கொண்டாடுது, புது நேசம் உண்டானது, இரு நெஞ்சம் கொண்டாடுது, ராசாத்தி மனசுல ராசா உன்னை நட்டுத்தா, இந்த ராசாவின் மனசுல ராசாத்தி நட்டுத்தா. முள்ளிருக்கும் பாத நீ நடந்த போதும், முள்ளெடுத்து போட்டு நீ நடக்கலாமா, வீதியிலே நீ நடந்தா கண்களெல்லாம் உன் மேலதான், முள்ளப்பட்டா தாங்கும் நெஞ்சம், கண்கள் தச்சா தாங்காதையா, மிதமோ நினைப்பு வந்து விரட்டும் வீட்டிலே, ஒன்ன சேர்ந்தாலும் உறவா என்ன வாட்டும் வெளியிலே, இது ஏதோ அடிமானே அது நானும் அறிவேனே, ராசாத்தி மனசுல ராசா உன்னை நட்டுத்தா, இந்த ராசாத்தி மனசுல ராசா உன்னை நட்டுத்தா.
தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியிலே அருமையான பாடல் தெரிவுகள் தொடர்ந்தும் நம் நாட்டு இசைக்கலைஞர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்து எந்த பாடல் இடம்பெற போகின்றது இந்த நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்பிள் பண்ணே நீ யாரோ அப்படின்றதான பாடல் தான் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சி அலங்கரிக்க ரெடியா இருக்கு. ஸோ இந்த பாடலை எடுத்து பார்க்கும் பொழுது பூமிகா மற்றும் ஸ்ரீகாந்த் அந்த காலத்துல அவங்களோட புகழ அவங்களோட இந்த படங்கள் அவங்களோட நடிப்பை சொல்லவே இல்லாது அந்த அளவுக்கு ஒரு மெகா ஹிட்டான நடிகர்கள் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக பூமிகாவை எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களோட அந்த சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்துல அது என்னோட பர்சனலா கனெக்ட் ஆன படம். அந்த படத்துல அவங்களோட ஆக்டிங் வேற லெவலுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலையுமே அவங்க பெஸ்ட்டை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பாடல் எடுக்கும் பொழுது குறிப்பாக இந்த அப்பிள் பண்ணி நீ யாரோ இந்த பாடல் எடுக்கும் பொழுது நிறைய இடங்கள்ல ஸ்ரீகாந்த சோலோவை தான் எங்களை பார்க்கக்கூடியமா இருக்கும். ஆனா இந்த பாடல் பிளான் பண்ணும் பொழுது டூயட் சாங். ஸோ ரெண்டு பேருக்கு நிறைய சீன்ஸ் அந்த குளிர் பிரதேசத்துல எடுக்கப்பட்டிருந்ததாகவும் இடையில டிரெக்டருக்கும் பூமிகாவுக்கும் சின்னதொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தபடினால பூமிகா அந்த ஸ்பாட்டை விட்டு அந்த உடனே வெளிக்கிட்டதாகவும் அதுக்கப்புறம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த இயக்குனர் குழு யோசிச்சு ஸ்ரீகாந்த் நிறைய இடங்கள்ல சோலாவாவே பயணிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அது இந்த பாடல்ல அப்போ ஒரு மைனஸா இருந்தாலும் கூட ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பாடல் டடர அந்த ஒரு சண்டை அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஒரு அழகான விஷுவல் காட்சி வர்றதுக்காகத்தான் போல அப்படின்னு சொல்லி அந்த படக்குழுவை பார்த்து ஆச்சரியப்பட்ட மூமெண்ட்ஸுமே ரீசெண்டா ஸ்ரீகாந்த் ஒரு இன்டர்வியூல பகிர்ந்திருப்பாரு இல்லையா கலின்ஸ்டர்? நிச்சயமாக அன்றா சொன்னது போல சில விடயங்கள் சுவாரஸ்யமான விடயமாக இருக்கும். சில விடயங்கள் நாங்க சிந்திப்போம் ஏன்டா இது நடக்குது அப்படின்னு சொல்லி. ஆனா சில டைம்ல நாங்க பார்க்கின்ற போது அது நன்மைக்கு தான் என்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். சோ இந்த திரைப்படத்துல இந்த பாடலும் கூட ரொம்பவுமே அழகான ஒரு பாடல். அப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலியே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ என்கிறதான வரிகள் எல்லாம் ரொம்பவுமே அற்புதமான வரிகள். இப்போவுமே நாங்க கேட்டாலும் அது புதிய பாடல் போல் தான் கேட்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த பாடலை ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியிருப்பார்கள். நிகழ்ச்சியில் இறுதி பாடலாக இந்த பாடலை நாங்களுமே தர்றதுல எங்களுக்குமே மிக்க மிக்க மகிழ்ச்சி. வாரம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறு பாடல்களை உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணங்கள்ல வந்து கொண்டிருக்கிறது நீங்களுமே பார்ப்பீங்க. ஸோ நிகழ்ச்சியிலுமே இந்த பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் உங்களுக்காக தரத்துக்கு ரெடியா இருக்காங்க, பார்க்கலாம். அப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. அப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. பூவின் மகளே நீ யாரோ, புன்னக நிலவே நீ யாரோ, பாதி கனவில் மறையும் பறவை யாரோ. என்னை நீ பார்க்கவில்லை, என்னுயிர் நொந்ததடி, பெண்ணே நீ போன வழியில் என்னுயிர் போனதடி. எங்கோ ஓர் சாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என்னுயிர் தேம்புதடி. மின்னலை கண்டு கண்களை மூடி கண்களை திறந்தேன், காணவில்லை மின்னல் ஒளியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ வசதியில்லை. என்னை நோக்கி சிந்திய மழைத்துளி எங்கே விழுந்தது தெரியவில்லை, எந்த சிப்பியில் முத்து
கருத்தாய் போச்சோ இதுவரை ஏதும் தகவல் இல்லை. அழகே உன்னை காணாமல் அன்னம் தண்ணீர் தொடமாட்டேன். ஆகாயத்தின் மறுபக்கம் சென்றால் கூட விடமாட்டேன். உன்னை காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொழமாட்டேன். எங்கோ ஓர் சாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்ததடி. அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் தேம்புதடி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. பெண்ணே உன்னை மறுமுறை பார்த்தால் லவ் யூ சொல்வாயா? பாவம் ஐயோ பைத்தியம் என்று பார்வையினாலே கொள்வாயா? உலகின் விளிம்பில் நீ இருந்தாலும் அங்கும் வருவேன் அறிவாயா? உயிரை திருகி கையில் தந்தால் ஓகே என்று சொல்வாயா? ஆமாம் என்று சொல்லிவிட்டார் ஆண்டுகள் 100 உயிர் தரிப்பேன். இல்லை என்று சொல்லிவிட்டார் சொல்லி முடிவில் உயிர் துறப்பேன். நான் இன்னொரு கருவில் பிறந்து வந்தேனும் மீண்டும் காதலிப்பேன். எங்கோ ஓர் சாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்ததடி. அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் தேம்புதடி. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதி கனவில் மறையும் கதவை யாரோ. மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு வந்து நீங்களுமே உங்களுடைய ஆதரவை தந்து வருகிறீர்கள். மென்மேலும் தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பாடல்களும் உங்களுடைய மனதுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானுமே நம்புறேன். அந்த வரிசையில வந்து அடுத்த பாடலாக என்ன இருக்க போகுதுன்னு சொல்லி மக்கள் வந்து என்ன சொல்றது, நான் சொன்னதான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க சரியா? நேர்கள்லாம் சரியாதுங்க, அதனால நான் அதை சொல்றேன். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களே, பூசு மஞ்சள் அந்த பாடலை தான் இந்த நேரத்துல உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். சோ இந்த பாடலை பார்க்கும் பொழுது குறிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த சடங்கு வைபவங்கள்ல இந்த பாடல் வந்து ஒலிக்கப்பட்டிருக்கும். குறிப்பாக சின்ன தம்பி திரைப்படத்துல இடம்பெற்ற அரைச்ச சந்தனம், அதை தாண்டி இந்த பூசு மஞ்சள், இந்த பாடல் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது சாமத்திய வீடு வைபவங்களோ, அதை தாண்டி வந்து கல்யாண வீட்டு வைபவங்கள்ல நாங்கள் போகும்பொழுது இந்த பாடல்கள் அதிகமாக ஒலிக்கிறது எங்களால் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து அந்த வைப்ஸ் அப்படியே போயிடும். அதுக்கு பிறகு இந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களுக்கு அந்த ஒரு செலிப்ரேஷன் மூட், அந்த ஒரு ஃபங்க்ஷன் மூட் தான் எங்களுக்கு அந்த கிளிக் ஆகும். டக்குன்னு அந்த ஒரு ஞாபகம் வரும், மாடு இந்த வீட்டு ஃபங்க்ஷன்ல இந்த பாடல் ஒழிச்சிச்சு இல்லையா, ஸோ அதே பாட்டு இப்போ வருது. அந்த மாதிரியான அந்த மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில நாங்களும் நம் நாட்டு கலைஞர்களுடைய குரல்ல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும் இல்லையா? பூசு மஞ்சள்ங்கிறதான பாடல் அன்றாஜ் சொன்னது போல வந்து எப்பாச்சும் இருந்துட்டு தான் கேட்கக்கூடியா இருக்கும். ஏன்னு சொன்னா இது ரெகுலரா கேட்கிற பாடல்ன்றதை தாண்டி வந்து சில வைபவங்கள்ல இந்த பாடலில் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கும். இந்த பாடலுக்கு வந்து
வந்து வரிகளை எழுதியிருப்பார் வைரமுத்து. கனவே கலையாதே என்கிறதான திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல் நிகழ்ச்சியிலும் உங்களுக்காக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாட இருக்கிறார்கள். பூசு மஞ்சள் பூசிய பூவன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனிங்கு. என் கண்கள் பொய் சொல்லுமா, வேறில்லாமல் பூ பூக்குமா? கண்ணோடு ஆனந்தமா, நெஞ்சோடு பூகம்பமா? பிம்பமா உன் போலே பிம்பமா, ஓ நம்புமா என்னுள்ளம் நம்புமா? பூசு மஞ்சள் பூசிய பூவொன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனென்று. போனவளே என் உயிர் வாங்கி போனவளே, என் உயிர் போன தேகம் மட்டும் நடமாடுதே. பாரம்மா என் வாழ்வை பாரம்மா, நீ தந்த காயங்கள் நெஞ்சோடு ஆறுமுன்னே அழகான வாழொன்று அதை கீறுதே. தாங்குமா என்னுள்ளம் தாங்குமா? உன் போன்ற புன்னகையார் என் வாழ்வை குடிப்பவள் யார்? உன் போல பார்வையினார் என் கண்ணை எரிப்பவள் யார்? ஒரு தொடர் கதையே இங்கு விடுகதையா? அந்த விடையின் இடத்தில் இந்த விதி வந்து மறைந்தத பொங்குதே, கண்ணீரும் பொங்குதே. ஓ உன் பிம்பம் தங்குதே. பூசு மஞ்சள் பூசிய பூவொன்று பூமியோடு போன பின்னும் பூத்தது ஏனிங்கு. வடக்கே ஒரு அஸ்தமனம், தெற்கே ஒரு சந்திரோதயம், ஆகாயம் என்னோடு திசை மாறுதே. உண்மையா நான் என்ன பொம்மையா? ஒரு ஜென்மம் வாங்கி வந்து இரு ஜென்மம் வாழுகிறேன், இது என்ன கதை என்று விதி கேட்குதே. மாயமா என் கண்ணீர் மாறுமா? எங்கேயோ தொலைந்த விதை இங்கே வந்து பூத்ததென்ன? முல்லைப்பூ என்றிருந்தே முள்ளோடு பாய்ந்ததென்ன? நானோட நினைக்க நிழல் என்னை துரத்த உயிர் திகைக்கும் பயணம் என்னும் திருப்பத்தில் முடிவது ஓய்ந்ததே. என் கால்கள் ஓய்ந்ததே, ஓ தீர்ந்ததே, கண்ணீரும் தீர்ந்ததே.
பூசு மஞ்சள் பூசிய பூவொன்று பூமியோடு போன பின்னும் புத்தது ஏனெங்கு என் கண்கள் போய் சொல்லுமா வேறில்லாமல் பூ பூக்குமா கண்ணோடு ஆனந்தமா என் நெஞ்சோடு பூகம்பமா பிம்பமா உன் போலே பிம்பமா ஓ நம்புமா என் உள்ளம் நம்புமா ஓகே, இன்றைய தினமும் கூட அருமையான பாடல் தெரிவுகளை இன்றைய நேரத்தில் பாடியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி. பாடகர்களுக்கு, அதை தாண்டி வந்து இசை கலைஞர்களுக்குமே வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இல்லையா கலின்ஸ்டா? நிச்சயமாக இன்றைய நாள்ல வந்து பாடல்களை அப்படி அற்புதமாக தந்திருந்த எங்களுடைய பாடகர்களுக்கும் வாத்திய கலைஞர்களுக்கும் அது மாத்திரமில்லாமல் ஒளி எங்களுக்கு உதவி வழங்கியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கு தொழில்நுட்ப உதவி வழங்கிய விதுஷான் மற்றும் துவாரன் ஆகியோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம். விடைபெற்று செல்லும் நாங்கள் கலின்ஸ் அண்ட் அனுராஜ்.